இங்கதான் இருக்காளா? அடியே அரக்கி, அடடே வாங்க பாஸ், என்ன இந்த பக்கம்? என் வீட்டுக்கு வந்துட்டு என்ன என்ன இந்த பக்கம்னு கேக்குற? நீ என் வீட்டுல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என் அரக்கனை தேடி வந்தேன், அவனை தான் தேடிட்டு இருக்கேன். ஓ ஓ, கிடைச்சிட்டாரா உன் அரக்கன்? ஆமா ஆமா. என்னடா கெட்டப் இது? ஏன்டி நல்லா இல்லையா? என் அரக்கனுக்கு என்ன போட்டாலும் அழகா தான் இருக்கும். ஆனா இந்த ஷர்ட் அண்ட் பேண்ட்ல அடி தூளா இருக்க. அப்படி சொல்றீ என் செல்லா குட்டி. சரி, நீயும் கோயிலுக்கு வரேன்னு ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல? எனக்கே தெரியாது, எங்க அம்மா நேத்து வரைக்கும் போக கூடாதுன்னு தான் சொன்னாங்க. அப்புறம் தாத்தா ரொம்ப கம்பல் பண்ணாங்களா, அதனால தான் எங்க அம்மா சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. எனக்கே நேத்து நைட்டு தான் தெரியும். ஓ அப்படியா, சரி சரி. தாடி, தாத்தாக்கு எப்படி நம்ம விஷயம்லாம் தெரியும்? உன் தாத்தா தானே, உன் தாத்தாக்கு எல்லாமே எப்படி தெரியுதுன்னே தெரியல. அவர் என்கிட்ட வந்து கேட்குறாரு, என் பேரனை நல்லபடியா பார்த்துக்கோமா, என் பேரை ரொம்ப நல்லவன், நீ தான் என் பேரனை நல்லவனா மாற்றணும் அப்படி இப்படின்னு வந்து பேசிட்டு இருக்காரு. நான் நினைச்சேன் நீ தான் சொல்லிடுவ அப்படின்னு. நான்லாம் சொல்லல, ஆனா இந்த கிழவனுக்கு எப்படி எல்லாம் தெரியுதுன்னு தெரியல. சரி விடு, அந்த ஆளுக்கு தெரிஞ்சது நல்லதா போயிடுச்சு. அந்த ஆளுக்கு தெரிஞ்சனால தானே நீ இன்னைக்கு கோயிலுக்கு வர. இல்லைன்னா நான் மட்டும் அங்க போயிருந்தேன்னா எனக்கு சம போரா இருந்திருக்கும். அதுவும் சரிதான், இல்லைன்னா நீ கோயிலுக்கே போயிருக்க மாட்டே அப்படிதானே? ஆமா ஆமா, கோயிலுக்கு போகாம இன்னைக்கு வீட்டுல யாரும் இல்லாம உன் கூட ஃபுல் டே கடலை போடலாம்னு நினைச்சேன். கடைசியில நீ ஏன் கூட வர? வா ஜாலியா போயிட்டு வருவோம் கோயிலுக்கு, கப்பிலா. ஆஹா, போவோம் போவோம். அப்புறம் ஒரு விஷயம்டி, நம்ம விஷயம் தாத்தாக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. இன்னும் என் தங்கச்சிக்கு தெரியல. அவளுக்கு தெரிஞ்சா ஏதாவது குட்டையை கிளப்பிடுவா. அதனால அவளுக்கு தெரியாம பாத்துக்கோ. நீ எதுவும் அலறி வச்சிடாத. என்ன புரியுதா? அதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லணுமா என்ன? உன் தங்கச்சியை பத்தி எனக்கு தெரியாதா? அவ கண்டிப்பா ஏதாவது கூட்டையை கலப்பா, அதனால அவகிட்ட எல்லாம் நான் சொல்லல. நீ ஏதாவது ஒளறி வச்சிடாத. சரி சரி. தடி நீயா? நீங்க ரெண்டு பேரும் இந்த ரூம்ல என்ன பண்றீங்க? அது உன் ஃப்ரெண்டு கிட்ட கேளு. அவ என் ரூம்ல என்ன பண்றா? நான் என் ரூம்ல போன் எடுத்துட்டு போலான்னு வந்தேன். என் ரூம்ல அவன் நிக்கிறா. உன் ஃப்ரெண்டு வந்தா ஓ ரூம்ல வச்சுக்க மாட்டியா? எதுக்கு சம்மந்தமே நான் என் ரூமுக்கு வந்திருக்கா? அடியே, இங்க ஏண்டி வந்த? நீ இந்த ரூம்ல தான் இருப்பேன்னு நினைச்சிட்டு வந்தேன்டி. டே அண்ணா, அவன் நான் இருக்கேன்னு பாக்கிறதுக்காக தானே வந்தா. என்னமோ ஒரு ரூம்ல எல்லாத்தையும் களவாண்டுட்டு போன மாதிரி ஓவரா பண்ற. இப்ப வந்தனால என்ன ஆயிடுச்சு உனக்கு இப்ப? ஆமா ஆமா ஆகுது. ஃப்ரெண்ட் எல்லாம் வெளியே வச்சுக்க மாட்டியா? எதுக்கு இவ வீட்டுக்கு வந்திருக்கா? பேசி சீக்கிரம் அனுப்பு. எப்படி பேசுறான் பாரு. இருடா, இதுக்கெல்லாம் சேர்த்து நீ அனுபவிப்ப. அவளும் நம்ம கூட கோயிலுக்கு வரா, அதனால தான் இங்க இருக்கா. சரியா? எதுக்கு இந்த பிள்ளை தேவையில்லாம நம்ம கூட கோயிலுக்கு வருது? நம்மளா ஃபேமிலியா போகும்போது இந்த பிள்ளை எதுக்கு? ஓஹோ, அப்ப நான் வரக்கூடாதா? இருடா, இருக்கு இருக்கு, உனக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இருக்கு பின்னாடி. இப்ப அவ வரனால உனக்கு என்ன பிரச்சனை? தாத்தா தான் வர சொன்னாங்க, நம்ம கூட தான் வருவா. உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? உனக்கு வேணா உன் ஃப்ரெண்ட்ஸை வர சொல்லு. ஆமா, இது பொல்லாத ஃபேமிலி டூரு. இதுங்களோட நான் குலதெய்வம் கோயிலுக்கு போறதே பெருசு. இதுல இதுங்க மத்தியிலேயே ஃப்ரெண்ட்ஸ் வேற எழுதிட்டு வரணும். சரி, மாசம் மாசம் நின்றுட்டு இருக்காத. அங்க பிளான் வந்துருச்சா? எல்லாரையும் கூப்பிட்டு வர சொன்னாங்க தாத்தா. வா போலாம். வா போலாம். சஞ்சய், சொல்லு பூமாரி. நம்ம பஸ்ல டிராவல் பண்ணி ரொம்ப நாள் இருக்கும்ல? ஆமா, நம்ம லாஸ்டா அண்ணனோட மேரேஜ்ல டிராவல் பண்ணோம், அப்படித்தானே? ஆமா, ஆனா அப்ப நீ என் பக்கத்துல உட்காரவே இல்லை. நீ என் பக்கத்துல உட்காருவேன்னு நான் ரொம்ப ஆசையா இருந்தேன். சரி, இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா ஒரே சீட்ல உட்காந்து போலாம். ஓகே சஞ்சய், நான் உனக்கு பிடிச்ச பாட்டு, எனக்கு பிடிச்ச பாட்டுலாம் போன்ல டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஹெட்செட்டும் எடுத்திருக்கேன். நீ ஒரு காதுல ஹெட்செட், நான் ஒரு காதுல ஹெட்செட் வச்சுட்டு பாட்டு கேட்டு ஜாலியா வைப் பண்ணிட்டே போலாம். ஓகே பூமாரி. அப்புறம் உனக்கு ஒன்று தெரியுமா? நான் உனக்காக டெய்ரி மில்க் வாங்கி வச்சிருக்கேன். ஆஹா, பஸ்ல டிராவல் பண்ண தானே போறோம். உனக்கு கண்டிப்பா பஸ்ல டிராவல் பண்ணா தலை சுத்தும், தலை வலிக்கும். அப்போ சொல்லு, டெய்ரி மில்க் தரேன். நீ பாதி நான் பாதி சாப்பிட்டுட்டே பாட்டு கேட்டே வைப் பண்ணிட்டு ஜாலியா போலாம். என்ன சரியா? நம்ம பேத்தியையும் பேரனையும் ஒண்ணு சேர்க்கலான்னு பார்த்தா சந்தர்ப்பமே அமைய மாட்டேங்குது. என்ன பண்ணி உங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்க்கறதுன்னு தெரியலையே. சரி, ஏதாவது யோசிப்போம். என்னம்மா கோமதி, நல்ல வேளை நீ வந்துட்ட. எங்க நீ வரமாட்டியோன்னு தாத்தா நினைச்சேன். எல்லாம் உங்களால தான் தாத்தா. நீங்க வந்து அம்மா கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணனால தான் அம்மா போயிட்டு வா, தாத்தா இவ்வளவு தூரம் வந்து உன்னை கூப்பிடுறாங்க, நீயும் போயிட்டு நல்லா வேண்டிட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க தாத்தா. சரிம்மா கோமதி, இந்த மாதிரி ஆள் நீ. உங்க அம்மா அத்தை பெரியம்மா எல்லாரும் போயிட்டாங்களா? பஸ்ல ஏறிட்டாங்களா? அப்பவே எல்லாரும் பஸ்ல ஏறிட்டாங்க தாத்தா. மாமா, ஸ்வேதா அக்கா, பாப்பா எல்லாரும் கூட போயிட்டாங்க. அப்படியா? சரி, அப்புறம் அந்த கதவெல்லாம் பூட்டிட்டியா? கேஸ் எல்லாம் பண்ணிட்டியா? எல்லாத்தையும் பண்ணிட்டேன் தாத்தா. இப்ப நம்ம பஸ்ல ஏறி போறது மட்டும் தான் மிச்சம். சரி வாங்க, எல்லாரும் கிளம்புவோம். பஸ்ல டைம் வேற ஆகிக்கிட்டு இருக்கு, நல்ல நேரம் வேற ஆரம்பிக்க போகுது. சீக்கிரம் வாங்க போலாம். சரிங்க தாத்தா. சஞ்சய், நம்ம ரெண்டு பேரும் லாஸ்ட் சீட்ல போய் உட்கார்ந்துக்கலாமா? ஓகே பூமாரி. யாழினிமா, நீ வந்து இந்த சீட்ல உட்காந்துக்கோ.
சரிங்க தாத்தா. நான் போய் பின்னாடி உட்காந்துக்கிறேன் தாத்தா. சரிடா, போய் உட்காந்துக்கோ போ. இந்தாப்பா சஞ்சய். சொல்லுங்க தாத்தா. நீ யாழ்னி கூட பக்கத்துலயே உட்காந்துக்கோ, சரியா? என்னது யாழ்னி கூடவா? இந்த தாத்தாக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா? சஞ்சய் என் கூட தான உட்காரணும். யாழ்னி பக்கத்துல போய் உட்கார சொல்றாரு. பைத்தியக்கார கிழவனா இருப்பார் போலயே. இல்ல தாத்தா, யாழ்னியும் அவங்க ஃப்ரெண்டு இங்க உட்காந்துக்கிட்டோம். நான் பின்னாடி போய் உட்காந்துக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். தாத்தா சொன்ன கேட்கவே மாட்டியா? நீ யாழ்னியும் ஃப்ரெண்ட்ல உட்காந்துக்கோங்க. பூமாரியும் யாழ்னியோட ஃப்ரெண்டு பின்னாடி போய் உட்காந்துக்கிட்டோம். தாத்தானா தாத்தா தான். பாத்தியிலே என் தாத்தாவோட வேலையை. நீ என் சஞ்சய் மாமா பக்கத்தில் உட்காந்துட்டு நல்லா ஜாலியாக வரலான்னு பார்த்தியா? நான் தாண்டி என் மாமா பக்கத்தில் உட்காருவேன். நீ போடி பின்னாடி. ஆனா தாத்தா, எனக்கு ஃப்ரெண்ட்ல உட்காந்தா ஒரு மாதிரி தலை வலிக்கும். அதெல்லாம் ஒண்ணும் வலிக்காது. தாத்தாவும் பக்கத்துல தான் உட்காந்துட்டு இருக்கேன். வா, எல்லாரும் பேசிக்கிட்டே போவோம். நீங்க வாங்க தாத்தா, பின்னாடி நம்ம ஜாலியா உட்காந்து போலாம். என்ன பேர் அண்டி சொன்னா கேட்க மாட்டியா? தாத்தா சொன்னா கேட்க மாட்டேன். ஒழுங்காவே இங்க உட்காரு. யாழ்னிமா வந்து இங்க உட்காரு. சரிங்க தாத்தா. இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்க்கறதுக்கு என்னென்னலாம் பண்ண வேண்டியதா இருக்கு. அது என்ன இவன் இப்படி பண்றான்? முறை பொண்ணை பக்கத்துல உட்கார வச்சுட்டு போனாதானே கெத்தா இருக்கும். இவன் என்னடானா முறை பொண்ணை பக்கத்துலயும் சேர்க்க மாட்டேங்கிறான். லூஸ் பையனா இருக்கான். தாத்தா அமைதியாடா, உட்காரா. இல்லைன்னா நான் கோவாயிருவேன் பார்த்துக்கோ. குலத்தை இவன் கோயில் போயிட்டு இருக்கேன், டென்ஷன் பண்ணாத. யாழ்னி, நீ போய் அங்க உட்காரு. ஓகே தாத்தா. நம்ம கோமதி, நீயும் பூ மாதிரி பின்னாடி சீட்ல போய் வந்துக்கிறீங்களா? சரிங்க தாத்தா. பூமாரி அக்கா வாங்க நம்ம பின்னாடி போவோம். வரேன், வந்து தொலைக்கிறேன். என்ன தலை எழுத்து. சாரிடி. நீ என்ன பண்ண? அந்த தாத்தா தான் பண்ணாரு. அந்த தாத்தாவை ஏய், பெரிய மனுஷன்டி, ஏதோ சொல்றாரு. சரி, போய் பின்னாடி உட்கார் போ. நான் பின்னால இருந்து உன்னையெல்லாம் பார்த்துட்டு இருப்பேன். அவகிட்ட இழுத்து இழுத்து பேசிட்டு இருந்தேன். பஸ் கூட பார்க்க மாட்டேன், பிடிச்சி வெளியே தள்ளிடுவேன். சரிங்க முதலாளி அம்மா, வாயில ஜிப்பு போட்டு வச்சுக்கிறேன். ஓகேயா? ஏதாவது பேசு, அவ்வளவுதான். சரி சரி, எல்லாரும் போய் சீட்ல உட்காருங்க. டிரைவர் இப்போ வண்டி எடுக்க போறாரு. மாமா ஜன்னல் சீட்ல உட்காருங்களா மாமா? இல்ல வேணாம் யாழ்னி, நீயே உட்காந்துக்கோ. பரவாயில்ல, இருக்கட்டும். எனக்கு இந்த சீட்டே கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. ஆனா மாமா, சின்ன வயசுல நீங்க எப்ப பார்த்தாலும் என்கிட்ட ஜன்னல் சீட்டுக்கு சண்டை போட்டுட்டே இருப்பீங்க. இப்போ என்னடானா எனக்காகவே விட்டு தந்துட்டீங்க. இப்ப எனக்கு பெருசா ஜன்னல் சீட் மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல யாழ்னி. நீங்க சின்ன வயசுல இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் ரொம்ப மாறிட்டீங்க மாமா. பின்ன எல்லாரும் அப்படியே இருந்துட மாட்டாங்கல்ல. அது என்னமோ சரிதான். ஆஹா, நம்ம பேத்தியும் பேராண்டியும் நல்லா பேசிக்கிறாங்களே. இதே மாதிரி நல்லா பேசிட்டாங்கன்னா சீக்கிரமா ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டு இவங்க ஊருக்கு போகும்போது யாழ்னி கூட அனுப்பிச்சு விட்டுறலாம். இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாதான் என் கட்ட வேகும். என்கிட்ட அவகிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கா. இந்த சஞ்சய் பையன் வேணும்னே என்கிட்ட போய் சொல்றான்னு நினைக்கிறேன். எப்படி சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கான் பாரு. நான் பேசக்கூடாதுன்னு சொல்லி தானே அனுப்பிச்சேன். எல்லாத்துக்கும் காரணம் இந்த கிழவன் தான். நானும் சஞ்சய் ஆசையா உட்கார்ந்துட்டு வரலான்னு பார்த்தா இந்த தாத்தா வாழதான் எப்படி உட்கார்ந்துட்டு வரா. பக்கத்துல நெருக்கி வேற உட்கார்ந்துட்டு வரா. ஏன் தள்ளி உட்கார்ந்தா நான் ஆகாதா? விட்டா சஞ்சய் மேலே ஏறி உட்கார்ந்துக்குவாப்பல. வேணுக்குனே இவன் தான் சொல்லியிருப்பா. தாத்தா தாத்தா, நான் சஞ்சய் மாமா பக்கத்துல உட்கார்றேன். இந்த பூமாரியை உட்கார விடாதீங்க. என்னைய வந்து சஞ்சய் மாமா பக்கத்துல உட்கார சொல்லுங்கன்னு சொல்லியிருப்பா. அதனால தான் அந்த தாத்தா இந்த மாதிரி சொல்லியிருப்பாரு. இந்த தாத்தாக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? மூடிட்டு சஞ்சய் நீ எங்க உட்காரணுமோ அங்க உட்காருப்பான்னு சொல்ல வேண்டியதானே? அதுதான் கூட யாரையும் பக்கத்துல உட்கார வைக்கிறது. மாமா அங்க பாருங்களேன். என்னது யாழ்னி? ஐயோ சீக்கிரம் பாருங்க. என்ன இருக்காங்க அங்க? ஒண்ணுமே இல்லையே. போங்க மாமா, உங்களை நான் எப்ப பார்க்க சொன்னா நீங்க எப்ப பாக்குறீங்க? அங்க ரெண்டு குருவி பறந்துட்டு இருந்துச்சு, அதுதான் நான் பார்க்க சொன்னேன். நீங்க எவ்வளவு லேட்டா பாக்குறீங்க? அதை கோடிடுச்சு அப்பயே. ஓ அப்படியா? சரி யாழ்னி. கம்பேர் பண்ணி பார்த்தா யாழ்னியை விட இந்த பொண்ணு அழகாக இருக்கா. யாழ்னியும் அவங்களோட மாமா ஜோடியை விட அவங்க மாமாவும் இந்த பொண்ணுல அழகா இருக்காங்க ஜோடியா. யாழ்னி பார்க்க பட்டிக்காடு மாதிரி இருக்கா, ஆனா இந்த பொண்ணு ஸ்டைலால இருக்கு. அதனால்தான் யாழ்னி பயப்படுறா போல. ஹாய். ஹாய் ஹாய். உங்க பேர் பூமாரி தானே? ஆமா. என் பேரு கோமதி. சரிம்மா. என்ன அங்கேயே பார்த்துட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ஜன்னல் சீட் கொடுத்துருக்கேன், வெளியில வேடிக்கை பார்க்காம அங்க யாரும் வேடிக்கை பார்த்துட்டு வரீங்க? யாரையும் பார்க்கலமா, எனக்கு இப்படி உட்கார்றதா கம்ஃபர்ட்டபிளா இருந்துச்சு, அதனால தான் இப்படி உட்கார்ந்துட்டு வரேன். ஓ அப்படியா விஷயம், சரி சரி. ஆமா நீங்களும் சென்னை தானா? ஆமா ஆமா. சென்னையில ஒரே கிளைமேட்லாம் ரொம்ப மோசமா இருக்குமாமே, அப்படியா? டிராஃபிக்லாம் ஓவரா இருக்குமாமே? ஐயோ